الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فتعالى الله الملك الحق فلا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து, இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் இறுதியான உண்மையான சத்தியமான ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆன் அது உலக மக்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி, உலக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அருளப்பட்ட ஒரு வேதம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன் மனிதர்களோடு உரையாடிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், எஜமான்கள், அடிமைகள், இவ்வாறாக உலகத்திலே வாழ்கின்ற பல வர்க்கத்தார்களோடு அல் குர்ஆன் அழகாக உரையாடிக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனுடைய வார்த்தைகள், அல் குர்ஆனில் பேசப்படுகின்ற சம்பவங்கள், அல் குர்ஆனில் சொல்லப்படுகின்ற கொள்கை சார்ந்த விடயங்கள், அல் குர்ஆனில் சொல்லப்படுகின்ற நற்குணங்கள், அல் குர்ஆனில் சொல்லப்படுகின்ற சட்டதிட்டங்கள், இவைகள் அனைத்தும் கண்ணியமானவர்களே நிதானம் என்ற, அல்லாஹு தஆலா மிகவும் மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற தீவிரம் என்ற அந்த வார்த்தைக்கு மாற்றமான, கடும்போக்கு என்ற வார்த்தைக்கு மாற்றமான நிதானம் என்ற ஒரு விடயத்தை எம் எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லுகிறது. உலகத்தில் ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டுமாக இருந்தால், உண்மையான மார்க்கம் இஸ்லாம் அதனுடைய வஹியை உலகத்துக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் அதனை நிதானமாக முன்வைக்க வேண்டும், அதனை அமைதியாக சொல்ல வேண்டும், அதனை அழகாக சொல்ல வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற சுருக்கமான ஒரு பாடத்தை
அல் குர்ஆன் நமக்கு தருகிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஏனைய வேதங்கள், தௌராத் எனப்படுகின்ற வேதம் இந்த உலகத்திலே மிகவும் கடினமான ஒரு வேதமாக, கடினமான சட்டதிட்டங்களை உள்ளடக்கிய ஒரு வேதமாக, கடினமான வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு வேதமாக, கடினமான சொற்களை உள்ளடக்கிய ஒரு வேதமாக தௌராத் இருந்தும் கூட அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அந்த தௌராத் என்ற வேதத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரே தடவையாக, ஒரே நாளில், ஒரே சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அதனை கொடுத்து விடுகின்றான், இறக்கி விடுகின்றான். ஆனால் இந்த உலகத்துக்கு கடைசியாக அருளப்பட்ட வேதம் அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு முழுமையாக அருளுவதற்கு, முழுமையாக இறக்குவதற்கு 23 வருட காலங்களை அல்லாஹ் எடுத்திருக்கின்றான். 23 வருட காலங்களுக்குள்ளால் இடம்பெற்ற நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு, சம்பவங்களுக்கு ஏற்றவாறு, நிலைமைகளுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களால் பின்பற்ற முடியுமான அளவுக்கு, மனித சக்தியால் அதை நடைமுறைப்படுத்த முடியுமான அளவுக்கு அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக தேவைகளுக்கு ஏற்றவாறு, மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றவாறு, மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு, மனிதர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றவாறு, மனிதர்களுடைய வர்க்கங்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை உலகத்துக்கு அருளுகின்ற போது கூட நிதானத்தை கையாண்டிருக்கிறார். சட்டதிட்டங்கள் அது கடமைகளாக, செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களாக இருக்கலாம். இவைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடமையாக்குகின்றான், விதியாக்குகின்றான். எனவே அல் குர்ஆன் அருளப்பட்டது, அல் குர்ஆனுடைய உள்ளடக்கமும் நிதானத்தை சொல்கிறது. அல் குர்ஆன் அருளப்பட்ட அந்த விதமும் நிதானத்தின் மூலம் தான் உலகத்தில் எதையும் சாதிக்கலாம். தீவிரத்தால், வேகத்தால், அவசரத்தால் எங்களிடத்திலே காணப்படுகின்ற எங்களுடைய அந்த தீவிர தன்மைகளினால் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது என்ற பாடத்தை அல் குர்ஆன் நமக்கு மிக அழகாக முன்வைக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆன் அருளப்படக்கூடிய நேரத்தில் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களையும், வசனங்களையும், எழுத்துக்களையும் ஓதி காட்டினார்கள். எழுத்தின் மூலமாக அல் குர்ஆன் உலகத்துக்கு அருளப்படவில்லை, அது வார்த்தையாக உலகத்திலே அருளப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹ்யை கொண்டு வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஓதி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுகின்ற குர்ஆனை கேட்டு மனனம் செய்ய வேண்டும், அதை கேட்டுத்தான் ஓத வேண்டும் என்ற ஒரு முறையில் தான் அல்லாஹ் வஹ்யை, குர்ஆனை உலகத்துக்கு அருளுகின்றான், இறக்குகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனின் மீது, வஹ்யின் மீது வைத்திருந்த அந்த மஹப்பத், அந்த அன்பு, அந்த ஈர்ப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அந்த குர்ஆனை ஓத வேண்டும், அவசரமாக மனனம் செய்ய வேண்டும், அவசரமாக அதை நான் ஓத வேண்டும், வேகமாக அதை நான் செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இடையிலே ஓதுகிறார்கள். கேட்க வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்பட்டு அதை ஓதுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். நீங்கள் வஹ்யை எடுக்குகின்ற போது கூட, வஹ்யை பெறுகின்ற போது கூட
அல்லாஹ்வுடைய கட்டளையை, குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் கூட உங்களிடத்திலே தீவிரம் இருக்கக்கூடாது, உங்களிடத்திலே அவசரம் இருக்கக்கூடாது, உங்களுடைய நிதானத்தை இழந்துவிடக் கூடாது. குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். அல் குர்ஆனில் 2 இடங்களிலே அல்லாஹ் அந்த விடயத்தை சொல்கிறான். லா தஅஜல் பில் குர்ஆன் மின் கப்லி அன் யுக்தா இலைக வஹ்யு. நபியே, நீங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு வஹியை ஓதி காட்டுகின்ற சந்தர்ப்பத்தில், குர்ஆனை சொல்கின்ற ஓதி காட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே நீங்கள் அவசரப்பட்டு ஓதக்கூடாது. குர்ஆனை படிப்பதாக இருந்தாலும் வஹியை பெறுவதாக இருந்தாலும் உங்களுடைய அவசரத்தினால், தீவிரத்தினால் குர்ஆனை கூட படிக்க முடியாது. குர்ஆனை படிப்பதற்கும் நிதானம் தேவை, குர்ஆனை விளங்குவதற்கும் நிதானம் தேவை, குர்ஆனை மனனம் செய்வதற்கும் நிதானம் தேவை என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். வகுர் ரப்பி ஜித்னி இல்மா. நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அறிவை கேளுங்கள், விளக்கங்களை கேளுங்கள், அறிவின் விஸ்தரிப்பை கேளுங்கள். ஆனால் ஜிப்ரீல் ஓதி காட்டுகின்ற போது நீங்கள் ஓதக்கூடாது. அவர் ஓதி முடித்ததன் பின்புதான் நீங்கள் ஓத வேண்டும். சூரா தாஹாவிலே அல்லாஹ் இதை சொல்கிறார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்று அவசரமாக செயல்படுகிறார்கள், அவர்களுடைய சமூகத்தோடு சற்று வேகமாக செயல்படுகிறார்கள். அவர்களுடைய அவசரத்தை, அவர்களுடைய வேகத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற குர்ஆனை நன்றாக கேட்டு நீங்கள் மனனம் செய்ய வேண்டும். அவர் ஓதுகின்ற போது நீங்கள் ஓதக்கூடாது, அவசரப்படக்கூடாது. சூரா கியாமா, கியாமத்துடைய நாளை பற்றி, சக்கராத்தை பற்றி, மறுமையுடைய நிகழ்வுகளை பற்றி பேசுகின்ற அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. நபியே, ஜிப்ரீல் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுகிறார், வஹியை கொண்டு வந்து தருகிறார். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் ஓதுவதை நீங்கள் கேட்க வேண்டும். அவர் ஓதுகின்ற போது உங்களுடைய நாவை நீங்கள் அசைக்க கூடாது, அவசரப்படக்கூடாது. அந்த குர்ஆனை நாங்கள் பாதுகாப்போம், மனித உள்ளங்களில் அதை நாங்கள் வைத்து பாதுகாப்போம். நீங்கள் அவசரப்பட வேண்டாம், அவர் ஓதுவதை கேளுங்கள். எனவே வஹி நிதானத்தை சொல்லித் தருகிறது, வஹி அமைதியை சொல்லித் தருகிறது. தீவிரத்தால், அவசரத்தால், வேகத்தால் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது, தோல்வியைத்தான் சாதிக்க முடியும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்களுடைய வரலாறு அல் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பல இடங்களிலே பேசுகின்றான். அவருடைய வரலாற்றில் அற்புதங்களும் அழகிய படிப்பினைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் 2 இடங்களில் அவசரப்பட்டார்கள், தீவிரமாக வேகமாக செயல்பட்டார்கள். 2 இடங்களையும் அல்லாஹ் பேசுகின்றான் குர்ஆனில். ஒரு இடம் நல்ல விடயங்கள், நன்மையான விடயங்கள், மறுமையை சம்பாதிக்கின்ற விடயங்கள், மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுத் தருகின்ற விடயங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உண்டு பண்ணுகின்ற விடயங்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை ஏற்படுத்துகின்ற விடயங்கள். இந்த விடயங்களில் ஒரு மனிதன் தீவிரமாக செயல்பட வேண்டும். அதான் சொல்லப்படுகிறது, நான் நிதானமாக இருப்பேன், அசருக்கு பின்னால் தான் லுஹரை சொல்வேன் என்று அங்கு நிதானமாக இருக்க முடியாது. ஜனாஸா விருந்திருக்கிறது, 3 நாளைக்கு பின்னால் அடக்குவோம், நிதானமாக செயல்படுவோம் என்று இருக்க முடியாது. மகளுக்கு திருமணம் பேசி வைத்தாச்சு, திருமணத்துடைய பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது, 5 வருடங்களுக்கு முன்னால் முடித்து வைப்போம் என்ற இஸ்லாத்தில் சொல்லப்படாத விடயங்களை சொல்ல செய்யக்கூடாது. நல்ல விடயங்களை முற்படுத்த வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைக்கிறான், நீங்கள் என்னை சந்திப்பதற்காக வர வேண்டும். தனது சமூகத்துக்கு சொல்லாமல், தன்னோடு வாழ்கின்றவர்களுக்கு சொல்லாமல் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வேகமாக விரைந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு, இறைவன் அழைத்திருக்கிறான், பதில் கொடுக்க வேண்டும்.
வேகமாக செல்கிறார்கள். அல்லாஹ் சந்தோஷப்பட்டு கேட்கின்றான், வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உங்களுடைய சமூகத்தின் மீது நீங்கள் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறீர்கள். சமூகத்துக்காக நீங்கள் வாழக்கூடிய ஒருவர், சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒருவர், சமூகத்துக்காக அர்ப்பணங்களையும் தியாகங்களையும் செய்யக்கூடிய ஒருவர், உங்களுடைய சமூகத்துக்கு சொல்லாமல் நான் அழைத்ததற்காக வேண்டி அவர்களிடத்திலே சொல்லாமல் அவசரமாக தீவிரமாக வேகமாக வந்து விட்டீர்களே, என்ன காரணம்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஜில்து இலைக ரப்பி லிதர்வா, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற சுவர்க்கத்தின் இன்பங்களை விட, ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மதுரமான தண்ணீரை விட, ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற இன்பமான விடயங்களை விட மறுமையில் ஒவ்வொரு மனிதர்களும் ஆசைப்படுகின்ற அல்லாஹ்வுடைய ரிதுவான், திருப்பொருத்தம், அந்த ரிபாவை நான் அடைந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ரிதுவானை அடைந்து கொள்ள வேண்டும், உனது திருப்தியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஓடோடி வந்தேன், வேகமாக வந்தேன், தீவிரமாக வந்தேன், அவசரமாக வந்தேன் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அவசரத்தை, இந்த தீவிரத்தை, இந்த வேகத்தை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகின்றான், பாராட்டி பேசுகின்றான். அதே நேரத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு தௌராத் என்ற வேதத்தை பெற்றுவிட்டு, வஹியை பெற்றுவிட்டு வருகிறார்கள். வந்து பார்க்கின்ற போது எந்த சமூகம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றிருந்தார்களோ, ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்களோ, அந்த சமூகம் மதம் மாறிவிட்டார்கள். சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கற்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்கள் முயற்சித்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தாவாவிலே அவர்கள் தோல்வியை காண்பதாக உணர்கிறார்கள். பல கஷ்டங்களுக்கு பின்னால் உருவாக்கிய இந்த முஸ்லிம்கள், இந்த மனிதர்கள் நான் சென்றதற்கு பின்னால் என்னை புறக்கணித்து, அல்லாஹ்வை புறக்கணித்து சிலை வணக்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார்களே என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபப்படுகிறார்கள். வலம்மா ரஜஅ இலா கௌமிஹி கத்பான ஆசிஃபா, கோபத்தோடு கவலையோடு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? முதலாவது நிலைமையை விளங்கிக் கொள்ளாமல் என்ன நடந்திருக்கிறது, என்ன காரணம் என்று அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் அவசரமாக வந்து அவர்களுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்தை பிடித்து, தலையை பிடித்து இழுத்து அடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அகத பிரஅஸி அஹீஹி யஜுர்ருஹு இலை. சில பேர் இருக்கிறாங்க, கோபம் வந்தா ஒன்றுமே விளங்காது. கோபம் வந்தால் அவர்கள் பைத்தியக்காரர்களை போன்று ஆறாவது அறிவை இழந்து விடுவார்கள். நான் மனிதன் என்பதை மறந்து விடுவார்கள், நிதானத்தை இழந்து விடுவார்கள். ஆனால் அந்த கோபத்தில் ஒன்றை செய்துவிட்டு பிறகு கை செய்தப்படுவார்கள், மௌத்தாகின்ற வரைக்கும், மரணிக்குகின்ற வரைக்கும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நிலைமையை புரிந்து கொள்ளாமல், விளங்கிக் கொள்ளாமல், என்னவென்று கூட கேட்காமல் வந்தவுடன் கோபத்திலே, அந்த கோபத்தை யார் மீது காட்டுவது என்று தெரியாது, முன்னால் இருக்கிறார் தன்னுடைய சகோதரர், அகத பிரஅஸி அஹீஹி யஜுர்ருஹு இலை, தலையை பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறார். சபையோர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊர் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெட்கம் ஏற்படுகிறது, தலை குனிய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த நேரத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யப்ன உம்ம லா தஅகுப் பிலிஹியதி வலா பிரஅஸி, என்னுடைய சகோதரனே மூசாவே, உங்களுடைய கோபத்தை என் மீது காட்ட வேண்டாம், என்னுடைய தலையை நீங்கள் பிடிக்கவும் வேண்டாம், என்னுடைய தாடியை பிடித்து எனக்கு அடிக்கவும் வேண்டாம். வலா துஷ்மித் பில் அஅதா, எனக்கு நீங்க அடிக்கின்ற போது நீங்கள் என்னுடைய சகோதரன், நீங்கள் அடிப்பதை இந்த ஊர் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள். சகோதரர்கள் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள், பிள்ளைகள் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள், ஊர் சிரிக்கும். இந்த ஊர்களிலே நடைபெறக்கூடிய விடயம் தானே.
இரண்டு சகோதரர்கள் சண்டை பிடித்தால் அவர்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற விடயத்தை விட்டுவிட்டு அந்த சண்டையை பெரிதாக பேசி அதை ஊதி அதை பற்ற வைத்து அதை பரப்பி விடுவார்கள். ஏழுமென்றால் அதை போட்டோ எடுத்து அதை வீடியோ பண்ணி பேஸ்புக்கிலும் போட்டு விடுவார்கள். வீட்டுக்குள் நடந்த பிரச்சனையை சர்வதேச மட்டம் வரைக்கும் கொண்டு போய் விடுவார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஃபலா துஸ்மித் பில் அஅதா, எல்லோருக்கும் முன்னால் நீங்கள் எனக்கு அடித்தால் நாம் இருவரும் சகோதரர்கள், எங்களுடைய பிரச்சனை என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. ஊர் மக்கள் எங்களை பார்த்து சிரிப்பார்கள். ஊர் மக்கள் எம்மை பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கு, எங்களுடைய விரோதிகள் எங்களை பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கு, கைதட்டுகின்ற அளவுக்கு என்னோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். இந்த இடத்திலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டார்கள், நிதானத்தை இழந்தார்கள். இதை அல்லாஹ் புகழ்ந்து பேசவில்லை. இவ்வாறு நாங்கள் நிதானங்களை இழக்கக்கூடாது. கோபம் ஏற்படுகின்ற போது அமைதியாக வேண்டும். விடயங்களை புரியாமல் கொந்தளிக்க கூடாது. விடயங்களை தெரியாமல் தீர்ப்பு வழங்கிவிடக் கூடாது. முடிவுகளை தெரியாமல், அதனுடைய விளைவுகளை தெரியாமல் முடிவுகளை எடுக்கக்கூடாது என்ற பாடத்தை அல்லாஹ் இங்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்ட ஒரு ஆட்சியாளர். உலக படைப்பினங்களை அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான். காற்றையும் ஜின்களையும் மலைகளையும் கடல்களையும் ஆகாயத்தையும் அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான். பறவைகளுடைய மொழியை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். கண்ணியமானவர்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரச சபையில் இருந்த ஒரு பறவை கூட்டம், அந்த பறவை கூட்டங்களில் ஒரு பறவை தான் ஹுத்ஹுத் என்று குர்ஆன் வர்ணிக்கின்றது. இந்த பறவை எப்போதும் மூசா நபி அதாவது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரயாணங்கள் செல்கின்ற போது, பயணங்கள் செல்கின்ற போது அவர்களோடு செல்லக்கூடிய ஒரு செல்ல பிராணி, ஒரு பறவை. ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யமன் தேசத்தை தாண்டி ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு மீண்டும் அவர்கள் பலஸ்தீனுக்கு வருகிறார்கள். அவர் வாழக்கூடிய பிரதேசத்துக்கு வருகிறார்கள். வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளமை இருக்கிறது, யார் என்னோடு பயணித்தார்கள், என்னோடு பயணித்தவர்கள் எல்லோரும் திரும்பி வந்து விட்டார்களா இல்லையா என்று ஆராய்வார்கள். இந்த நேரத்திலே பறவை கூட்டத்தை பார்க்கிறார்கள். பறவை கூட்டத்தில் ஹுதுஹுத் எனப்படுகின்ற ஒரு பறவையை காணவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. சொல்கிறார்கள், ஹுதுஹுதை காணவில்லை, தேடுகிறார்கள், கலைத்து விடுகிறார்கள், கோபப்படுகிறார்கள். சொல்கிறார்கள், இந்த ஹுதுஹுத் என்னை விட்டும் தாமதித்ததற்கான, இந்த சபைக்கு வராததற்கான, என்னோட பிரயாணத்தில் வந்தது திரும்பி வராததற்கான காரணத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த ஹுதுஹுதை நான் கொலை செய்து விடுவேன், அல்லது அதை அறுத்து விடுவேன். தெளிவான ஒரு காரணத்தை, நியாயமான காரணத்தை, தாமதித்ததற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். மனதால் சொல்லிக் கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பறவை வருகிறது, ஹுதுஹுத் பறவை வருகிறது, பறந்து வருகிறது, வேகமாக வருகிறது. வந்தவுடனே பார்த்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோபத்தோடு இருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவுடன் அந்த பறவை சொல்கிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருந்தார்கள் நான் உலகத்தை ஆளக்கூடியவன், இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை எல்லாம் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், என்னிடத்திலே பூர்த்தியான அறிவு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது என்று தன்னை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சின்ன குருவியின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறான். அந்த குருவி, அந்த பறவை சொல்லுது, அஹத்து பிமா லம் துஹித் பிஹ், சுலைமான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியா, உலகத்தை ஆட்சி செய்றீங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு அறிவு எனக்கு இருக்குது, ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சிட்டு வந்திருக்கிறேன், அதுதான் தாமதித்ததற்கான காரணம். சொல்லுது, நான் உங்களோடு ஆகாயத்திலே பறந்து வருகிற போது, யமன் தேசத்தை கடந்து வருகிற போது
சபா வாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழக்கூடிய அந்த பிரதேசத்தை நான் கடந்து வந்தேன். வருகின்ற போது நான் அவதானித்தேன், அந்த சபா வாசிகளை பல்கீஸ் என்று சொல்கின்ற ஒரு பெண் ஆண்டு கொண்டிருக்கிறாள், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணும் அந்த இளவரசியும் அந்த ஊர் மக்களும் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வை அல்லவா வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அல்லவா இபாதத்து செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு அல்லவா சிரம் பணிய வேண்டும், இவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்ற பினதஇன் யகீன், உறுதியான செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சந்தேகமான செய்தி அல்ல. இன்று சமூக வலைதளங்களில் வருகின்ற செய்திகளை போன்ற ஊர்ஜிதமற்ற செய்திகள் அல்ல. அந்த பறவை சொன்னது பினதஇன் யகீன், உறுதியான செய்தி, உண்மையான செய்தி, சத்தியமான செய்தி. கண்ணியமானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்தாலும் அவர்கள் ஒரு நபி. என்ன சொன்னார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? உடனே படைகளை திரட்ட வேண்டும், ஆயுதங்களை எடுக்க வேண்டும், குதிரைகளை தயார்படுத்த வேண்டும், போராளிகளை தயாரிக்க வேண்டும், அந்த கூட்டத்தை அழிக்க வேண்டும், அந்த கூட்டத்தை தாக்க வேண்டும், அவர்களுக்கு அடிக்க வேண்டும் என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்படவில்லை. கண்ணியமானவர்களே, இது குறிவு கதை அல்ல, தத்துவத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான், ஒரு நற்குணத்தை சொல்லித் தருகிறான், ஒரு பண்பை சொல்லித் தருகிறான், வரலாற்றினூடாக படிப்பினைகளை சொல்லித் தருகிறான். என்ன சொன்னார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? பறவை சொல்கிறது உண்மையான செய்தி, சத்தியமான செய்தி, என்னுடைய கண்ணால் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தகவல் வந்தால், ஒரு செய்தி வந்தால் உடனடியாக கண்ணை பொத்திக் கொண்டு அதை 1000 பேர்களுக்கு ஷேர் பண்ணுவதல்ல, பேஸ்புக்கிலே லைக் எடுப்பதல்ல, ஊருளே பரப்புவதல்ல, இந்த செய்தியை நான் தான் முதலாவது சொல்ல வேண்டும், போட வேண்டும் என்பதல்ல. உண்மை நிலையை அறிய வேண்டும், நிதானமாக யோசிக்க வேண்டும், புத்தியால் நாங்கள் யோசிக்க வேண்டும், நிலைமைகளை பார்க்க வேண்டும், சத்தியமா அசத்தியமா என்று பார்க்க வேண்டும், உண்மையா பொய்யா என்று பார்க்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான செய்தி வந்து இருக்கிறது என்று தீவிரமாக செயல்படவில்லை, அவசரமாக செயல்படவில்லை, வேகமாக செயல்படவில்லை, விவேகமாக செயல்படுகிறார்கள், ஹிக்மத்தாக நடந்து கொள்கிறார்கள். சொன்னார்கள், பறவையுடைய செய்தியை பொய்ப்பிக்க முடியாது. ஆல சனந்துர் அசதக்த அம் குன்த மினல் காதிபீன். அந்த பறவையை பார்த்து சொன்னார்கள், நீ சொல்வது உண்மையா அல்லது பொய்யா? நீ சொல்லக்கூடிய தகவல் உண்மையானதா பொய்யானதா என்பதை நான் ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும், மீளாய்வு செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்றுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தகவல்கள் வருகின்ற போது ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், செய்திகள் வருகின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், என்னை பற்றி ஒருவர் பேசி இருக்கிறார் என்று ஒருவர் சொல்கிற போது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். நிதானமாக நடந்தார்கள், சிந்தனையோடு நடந்தார்கள், விசாரித்தார்கள், உண்மையா என்று பார்த்தார்கள். அதற்கு பின்னால் தான் அந்த சபா வாசிகளுடைய நேர்வழிக்காக வேண்டி, ஹிதாயத்திற்காக வேண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உழைத்தார்கள், பாடுபட்டார்கள், முயற்சி செய்தார்கள். எனவே இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையும் தகவல்கள் செய்திகள் வருகின்ற போது ஆக்ரோஷப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, அவசரப்பட்டு விடக்கூடாது, தீவிரமாக செயல்பட்டு விடக்கூடாது, ஆர்வ கோளாறோடு நடந்து கொள்ளக்கூடாது. இந்த இளைஞர்களுக்கு ஏற்படுவது ஆர்வ கோளாறு. நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது, இதை பரப்பணும், இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணணும். ஒரு முஸ்லீம் இடத்திலிருந்து தந்து இருக்கக்கூடாது, முஸ்லீம் அல்ல மனிதனிடத்திலே இருக்கக்கூடாது. பறவை சொன்ன உண்மையான செய்தியை கூட நான் ஆராய்ந்துதான் முடிவெடுப்பேன், விசாரித்துத்தான் முடிவெடுப்பேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் பல வருடங்கள் செய்யாத ஒரு தவறை அவர்கள் செய்ததாக அவர்கள் மீது சுமத்தப்பட்டு சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள்.
பல வருட காலங்கள் தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடல் ரீதியான தண்டனை, மன ரீதியான தண்டனை. மக்கள் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பாவி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கெட்ட நடத்தை உள்ளவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற போது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர், எகிப்துடைய பொருளாதார நெருக்கடியை நீக்குவதற்கு தகுதியானவர், எகிப்துடைய பொருளாதாரத்துக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு தகுதியானவர் என்ற செய்தி அந்த நாட்டிலே பேசப்படுகிறது. இப்போது அந்த நாட்டுடைய மன்னன் ஒரு செய்தி அனுப்புகிறான், உடனடியாக அந்த யூசுஃபை அழைத்துக் கொண்டு வாருங்கள், அவருக்கு விடுதலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரூபராதியா இல்லையா என்று சமூகமயப்படுத்தப்படவில்லை, மக்களுக்கு சொல்லப்படவில்லை. அவர் ஒரு குற்றவாளி என்றுதான் மக்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள், நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரையும் அல்லாஹையும் தவிர எல்லோரும் அவரை குற்றவாளி என்று பேசுகிறார்கள். இப்போது அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எகிப்துடைய பொருளாதார அமைச்சராக நியமனம் பெறுகின்ற சந்தர்ப்பம். ஆர்வக்கோளோடு தடமாறக்கூடாது. இளைஞர்களே, வாலிபர்களே, சமூக சேவையாளர்களே, ஆர்வக்கோளாறு அழிவை உண்டாக்கும். நாங்க எப்படி பார்ப்போம்? அடே, ஜெயிலில் இருக்கிற நான், சிறைச்சாலையில் இருக்கிற நான், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குது, வீட்டுக்கு போயிடேனும், நிம்மதியா போய் சேர்ந்துடேனும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க வந்த மனிதரை பார்த்து, இர்ஜா இலா ரப்பிக் ஃபஸ்அல்ஹு மா பாலு நிஸ்வத்தி ல்லாதி கத்தஅன ஐதியஹுன். அப்படியா, எனக்கு அமைச்சு பொறுப்பு கிடைக்க போதா? இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு குற்றவாளியாக இருக்கிறேன். மக்கள் என்னை பாவி என்று சொல்கிறார்கள், எகிப்துடைய பெண்கள் என்னை மோசமானவன் என்று சித்தரித்து வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய மன்னரிடத்திலே சொல்லுங்கள், பெண்களோடு சம்பந்தப்பட்ட இந்த விவகாரம், விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த விடயம், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த பெண் என்னை குற்றவாளி என்று சொன்னாலோ, எந்த பெண்கள் என்னை பாவி என்று பேசினார்களோ, அதே பெண்கள் சொல்ல வேண்டும், அந்த பெண்ணும் சொல்ல வேண்டும், பெண்கள் எல்லோரும் சொல்ல வேண்டும், நான் நிரூபராதி என்று, நான் குற்றம் அற்றவர் என்று சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு வாருங்கள், நான் நிரூபராதி என்ற பெயரை எடுத்துவிட்டு வாருங்கள், செய்தியை மக்களுக்கு சொல்லிவிட்டு வாருங்கள், அதற்கு பின்னால் நான் ஆட்சியை பொறுப்பெடுக்கிறேன் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவு சிறந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தும் அவர்கள் ஆர்வ கோளாறோடு நடந்து கொள்ளவில்லை, நிதானமாக நடந்து கொண்டார்கள். நான் நிரூபராதி என்ற அந்த விடுதலையை பெறாமல், நிரூபராதி என்ற அந்த பெயரை பெறாமல் நான் ஆட்சிக்கு வந்திருந்தால், நான் ஆட்சி செய்யும் போதெல்லாம் எகிப்துடைய மக்கள் சொல்வார்கள், வரலாறு பேசும், யூசுப் என்பவர் இப்படிப்பட்டவர் தான். அதனால் நான் ஒரு சுற்றவாளியாக, சுத்தமான ஒருவனாக, குற்றம் அற்றவனாகத்தான் அந்த பொறுப்பை நான் ஏற்க வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி, இன்னும் பல நாட்கள் சிறைச்சாலையில் இருந்து, அதற்கு பின்னால் அந்த பெண்கள், குறிப்பாக எந்த பெண் என்னோடு யூசுப் தவறாக நடந்தார் என்று சொன்னாலோ, அந்த பெண் தன்னுடைய வாயினால் சொல்கிறாள், அல்ஆன ஹஸ்ஸல் ஹக் அன ராவத்துஹு அன் நஃப்ஸிஹி வ இன்னஹு லமின ஸாபிகீன். யூசுப் என்னோடு தவறாக நடக்கவில்லை, யூசுஃபோடு தவறாக நடப்பதற்கு நான் தான் முயற்சித்தேன். யூசுப் ஒரு நல்ல மனிதர், அவர் உண்மையானவர், அவர் நேர்மையானவர், அவர் ஒரு பத்தினித்தன்மை உள்ளவர் என்று அந்த பெண் சொன்னதற்கு பின்னால் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மெதுவாக வந்து, அமைதியாக வந்து, நிதானமாக வந்து அந்த எகிப்துடைய பொருளாதார அமைச்சு பொறுப்பை ஏற்று எகிப்தை மறுமலர்ச்சியின் பால் இட்டிருக்கின்றார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீவிரத்தால் உலகத்தில் எதையும் செய்ய முடியாது. அவசரத்தால் உலகத்திலே கொலை நடந்திருக்கிறது. தீவிரத்தால், கோபத்தால், அவசரத்தால் விவாகரத்து நடந்திருக்கிறது. மனைவியையும் பிள்ளைகளையும் இழக்கின்ற அவல நிலை அவசரத்தின் மூலமாக, தீவிரத்தின் மூலமாக உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தீவிரமாக, அவசரமாக, வேகமாக செயல்படுவதனால் எத்தனையோ குடும்பங்கள் உலகத்திலே பிரிந்து வாழ்கின்றன. கண்ணியமானது, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஅன்னி மினல்லாஹ், நிதானம் என்பது அது அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒன்று, அது ஒரு நல்ல குணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், தீவிரம், அவசரம் என்பது ஷைத்தானுடைய தன்மை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஷத் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம், அவர்கள் அவர்களுடைய சமூகத்தோடு, அவர்களுடைய கூட்டத்தாரோடு இஸ்லாத்தை ஏற்றவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அல் அஹ்ஸா எனப்படுகின்ற பஹ்ரைனுடைய பிரதேசத்திலே இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.
வருகின்ற போது அவர்களோடு வந்தவர்கள் எல்லோரும் ஆர்வ கோளாரோடு நபியை கண்டுவிட்டோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டோம், வந்து ஓடி வந்து வேகமாக வந்து நபி அவர்களை கட்டி அணைக்கின்றார்கள், கையை மோருகிறார்கள், முஆனகா செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் பார்க்கிறார்கள், அஷத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மாத்திரம் வேகமாக வரவில்லை, அவசரமாக வரவில்லை, அழகாக குதிரையில் வந்தார், அமைதியாக குதிரையிலிருந்து கீழே இறங்குகிறார், அமைதியாக அந்த குதிரையை ஒரு இடத்திலே கட்டுகிறார், அவருடைய பேகை எடுக்குகிறார், அவருடைய பையை எடுக்குகிறார், எடுத்து அதற்குள்ளால் இருக்கின்ற அழகான 2 ஜுப்பாக்கள், அந்த ஜுப்பாவை எடுக்குகிறார், தலப்பாக எடுக்கின்றார், போர்வை எடுக்குகின்றார், அமைதியாக சென்று குளிக்கின்றார். குளித்ததற்கு பின்னால் அந்த ஆடை அணிந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக, சலாம் கொடுப்பதற்காக வருகிறார்கள். இது எல்லாவற்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஷத், உங்களிடத்தில் 2 தன்மை இருக்குது, 2 சிபாத்துகள், 2 பண்புகள் இருக்குது. யுஹிப்புஹுமுல்லாஹ், அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்புறாங்க. முதலாவது சொன்னாங்க அல் ஹில்ம், சகிப்புத்தன்மை. இந்த மக்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை பார்த்து உங்களுக்கு கோபம் ஏற்பட்டிருக்கும், அதை சகித்தீர்கள். இரண்டாவது சொன்னார்கள் அல் அனா, உங்களிடத்துல நிதானம் இருக்குது, அமைதி இருக்குது, நீங்க அமைதியாக நடந்து கொள்றீங்க, நிதானமாக நடந்து கொள்றீங்க, யோசிச்சு நடக்கிறீங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை புகழ்ந்து அல்லாஹ் உங்களிடத்தில் இருக்கிற இந்த 2 தன்மைகளையும் விரும்புகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, உலக விடயங்கள், நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளில் தீவிரம் இருக்கக்கூடாது, அவசரம் இருக்கக்கூடாது. ஆனா நல்ல விடயங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஸ்தபிகுல் கைராத், தொழுகையுடைய விடயத்தில், இபாதத்துடைய விடயத்தில், சதகா ஜகாத்துடைய விடயத்திலே முந்திக் கொள்ளுங்கள். அவரை விட நான் கூட கொடுக்கணும். அவர் 1 லட்சமா, நான் 2 லட்சம், அவர் 2 லட்சமா, நான் 5 லட்சம். நன்மை செய்கின்ற விடயத்திலே, சதகாக்கள் செய்கின்ற விடயத்திலே, மஸ்ஜிதுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற விடயத்திலே, சமூகத்துக்கு நாம் ஆட்டுகின்ற நனவுகளிலே நாங்கள் அவசரமாக செயல்படுவதில் குற்றம் கிடையாது. அல்லாஹ் அவர்களை குர்ஆனிலே புகழ்ந்து பேசியிருக்கின்றான். நல்லவர்கள் நன்மையின் பக்கம், நல்ல விடயங்களின் பக்கம், சுவர்க்கத்தின்பால் இட்டுச் செல்கின்ற விடயத்தின் பக்கம், சுவர்க்கத்தில் அந்தஸ்துக்களை பெற்றுத் தருகின்ற விடயத்தின் பக்கம் நாங்கள் அவசரமாக செயல்பட வேண்டும், தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலக விடயங்களிலே நாங்கள் நிதானமாக, அமைதியாக நாங்கள் எடுக்குகின்ற முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த அடிப்படையிலே மிக முக்கியமான ஒரு விடயம், அவருடைய பள்ளிவாசலுடைய ஒரு தேவை இருக்கிறது. பள்ளிவாசலுடைய பூர்த்தியான விடயங்களை முழுமையாக செய்வதற்கான சில தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பள்ளிவாசலுக்கு ஒரு காணி வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காணியுடைய விலை அது கோடியாக இருக்கலாம். நாங்கள் யோசிக்க கூடாது, எங்களால் இது வாங்க முடியாது, மஹல்லா வாசிகளால் முடியாது என்று நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. நாங்கள் உடன்பட்டால், மனதால் நாங்கள் நியத்தை வைத்தால், செய்யலாம் என்று நாங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கான வழிகளை திறப்பான். நாம் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம். 100 ரூபாவாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாவாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாவாக இருந்தாலும் சரி கொடுப்போம். கொடுக்கக்கூடியவர்களை தூண்டுவோம். நல்ல விடயங்களின் பக்கம் மற்றவர்களுக்கு நாங்கள் அழகாக முறையாக வழிகாட்டுவோம். அந்த காணியை முழுமையாக நாங்கள் பெற்று சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவதற்கு அல்லாஹ் தஆலா போதுமானவனாக இருக்கிறான். எனவே வல்லநாயன் அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் நிதானமாக உலக விடயங்களிலே நிதானமாக செயல்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை நிதானமாக, அழகாக, ஹிக்மத்தாக மற்றவர்களுக்கு சொல்லி இந்த இஸ்லாத்தை மற்றவர்கள் கவருகின்ற அளவுக்கு நாங்கள் நிதானமாக நடக்கக்கூடியவர்களாக, அமைதியாக நடக்கக்கூடியவர்களாக